காலத்திலே திணிச்சல் போட்டு நித்தம் நான் பேசிட எழுதிட பேதமை புரிந்து நடுவரவர்களே ஆசிரிய பெருமக்களே வருங்கால தூங்களே எதிர்காலம் நீங்களே என் அன்பு இனியமான செல்வங்களே ஆன்றோர்களே சான்றோர்களே என்னை போன்றோர்களே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் மாலை வணக்கத்தை கூறி என் தலைப்புக்கு நுழைகிறேன். என் பெயர் பி கவிஞர். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பேச வந்துள்ள தலைப்பு பெண்களை பெண் என்றா பெயரும் என்றதையா ஊரே பெண்ணே ஒரு மனுஷியாக மறுப்பவன் யாரு அடுப்பூது பெண்களுக்கு படிப்பதற்கு என்றெல்லாம் கூறி பெண்கள் நட்டம் தட்டி பேசி பெண்களை உடன்கிட்ட ஏற வச்சு சிசு கொலை செய்ய வச்சது இந்த சமுதாயம் தாங்க. இந்த விஞ்ஞான காலத்து பெண்கள் விண்ணை தொட்டு பறக்கின்ற அளவுக்கு வருகிறார்கள். ஒரு பெண் படித்தா ஒரு குடும்பம் வளர்ச்சிடும், ஒரு குடும்பம் வளர்ச்சிதான் ஒரு கிராமம் வளர்ச்சிடும், ஒரு கிராமம் வளர்ச்சிருந்தா ஒரு நாடு வளர்ச்சிடும், ஒரு நாடு வளர்ச்சிதா ஒரு உலகமே வளர்ச்சிடும். உங்க எல்லோருக்கும் தெரியும் என் ஐயனாக்கி திருவள்ளுவர் 1330 குறள்களை எழுதியுள்ளார். அந்த குறளில் கல்வி எனும் மதுகாலத்தில் கற்க கசர கற்பவாய் கற்றபின் நிற்க அடுத்ததாக இந்த குறையை படித்து பாருங்கள். இந்த குறையை துணைக்காலே இருக்காது. ஏனென்றால் யார் ஒருவர் கல்வியில் முன்னேறி வருகிறாரோ அவர்களுக்கு துணைக்காலே தேவையில்லை. தனது சொந்த கால்களை நிற்பார். மங்கை அரைப்பிடவருக்கு நல்ல மாதம் செய்திட வேண்டுமாமா. அத்தகைய சிறப்பு மிக்க பெண்கள் நம் உலகத்திற்கு வளர்ந்திட வேண்டுமாமா. பெண்கள் நம் நாட்டின் இரு கண்கள். படி படி அதிகாலை படி மாலை படி பொறும்பாலும் படி நல்ல நூல்களை படித்தால் தான் இந்த உலகத்தில் வெற்றி பெற அறிய முடியும் என்று கூறி தனது உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.